அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க போறது மீரட் சதி வழக்கு. இது எப்போது தொடங்கப்படுதுன்னா 1929 தொடங்கப்படுது. மீரட் சதி வழக்கு 1929 இது ஏன் ரொம்ப முக்கியம்னு கேட்டா, கம்யூனிஸ்ட் சதி வழக்குகளே மிகப்பெரிய சதி வழக்கு அப்படின்னு சொன்னா மீரட் சதி வழக்கு. கொஸ்டினே இப்படிதான் கேட்பாங்க, கம்யூனிஸ்ட் சதி வழக்குகளில் மிகப்பெரிய சதி வழக்கு அப்படின்னு கேட்டா மீரட் சதி வழக்கு. ஏன்னா இதுல மொத்தம் எத்தனை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கைது செய்யப்படுவாங்கன்னா 32 பேரு. ஓகேங்களா, அதுல எவ்வளோ 13 பேரு, இதுல எவ்வளோ 32 பேரு. ஓகேங்களா, அதே மாதிரி கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் அடக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலேயர்கள் செயல்பட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். இதுல வந்து நிறைய இயக்கங்களை சேர்ந்தவங்க ரயில் வேலை நிறுத்தம், தொழிற்சாலைகள் வேலை நிறுத்தம் போன்ற நிறுத்தங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுது. அதாவது 1924 கான்பூர் சதி வழக்குக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போராட்டங்கள்லாம் அதிகரிச்சு. அப்படி அதிகரிக்கிறதுல 1929 இருந்து 39 வரைக்கும் பெரும் பொருளாதார பெருமந்த நிலை காணப்படுது. அப்ப 1929 டு 1939 வரைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி 2 ஆங்கிலேயர்கள் கடுமையான சட்டங்களை கொண்டு வராங்க. இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் வளர்ந்து வராங்கல்ல, இவங்களை அடக்கிறக்கோசரமோ இந்த தொழில் நிறுத்த போராட்டங்களை நிறுத்துறக்கோசரமோ 2 சட்டங்களை கொண்டு வராங்க. அதுல ஒண்ணுதான் தொழில் தகராறு சட்டம் 1928 தொழில் தகராறு சட்டம். இன்னொன்னு அதே வருஷம் 1928 பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா. ரொம்ப முக்கியமானது. அதாவது மீரட் சதி வழக்கு அப்போது 2 சட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டா, தொழில் தகராறு சட்டம் 1928, பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அது 1928. இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா, பொதுமக்களை அடக்கிறதுக்காகவும் குறிப்பா தொழிலாளர்கள் அதாவது தொழிற்சங்கங்கள் இருக்குதுல்ல, இது போன்றவற்றை அடக்கிறக்கோசரம் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்குது. அதுக்கோசரம் தான் கடுமையான இந்த 2 சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த 2 சட்டமே ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அதாவது பொதுமக்கள் உரிமைகளை கட்டுப்படுத்தணும், தொழிற்சங்க நடவடிக்கைகளின் மீதும் அதிகாரம் செலுத்தி அவங்களையும் கட்டுப்படுத்துறதுக்கோசரம் 1928 தொழில் தகராறு சட்டம், அதே மாதிரி 1928 பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா என்ற 2 சட்டங்களை ஏற்றுது. ஓகேங்களா, அதே மாதிரி பூனா, பம்பாய், சென்னை மற்றும் கல்கத்தா போன்ற ஒருங்கிணைந்த பிரதேசங்கள்ல எத்தனை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்கன்னா 32 பேர். மீரட் சதி வழக்கில் எத்தனை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்கன்னா 32 பேர். இந்த 32 பேருமே கம்யூனிஸ்ட்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஓகேங்களா, இதுல பாதி பேர் கம்யூனிஸ்ட், பாதி பேர் தொழிற்சங்க சேர்ந்த தலைவர்களா இருந்து தொழிலாளர்களா வேலை செஞ்சு அதுக்காக தலைவர்களா உருவாக்கி அதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு உரிமை வேணும், இவ்வளவு பர்சன்டேஜ்ல ஊதியம் வழங்குங்க, இவ்வளவு ஓய்வூதிய திட்டம் வழங்குங்க, லீவ் வழங்குங்க, அதுக்காக போராடுற சில பேர். சரிங்களா, அதே மாதிரி இந்த 32 பேர்ல எத்தனை பேர் ஐஎன்சி சேர்ந்தவர்கள்னு கேட்டா குறைஞ்சபட்சம் ஒரு 8 பேர் ஐஎன்சி சேர்ந்தவங்களா சொல்றாங்க. ஓகேங்களா, மொத்தம் ஃபர்ஸ்ட் என்னன்னா மீரட் சதி வழக்குகள்ல எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1929. இதுல 2 முக்கியமான சட்டம் கொண்டு வந்துருவாங்க. ஒண்ணு தொழில் தகராறு சட்டம் 1928, அதே பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா 1928. ஓகேங்களா, இது எதுக்குன்னா பொதுமக்கள் தொழிற்சங்கங்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்த ஆங்கிலேயர்களுக்கு அதிகாரம் வழங்குறதுக்கோசரம். இதுல மொத்தம் பூனா, பம்பாய், சென்னை இந்த மாதிரி எல்லா ஏரியாலும் ஒருங்கிணைந்த பகுதியில இருந்து கைது செய்யறாங்க ஒரு 32 கம்யூனிஸ்ட் தலைவர்களை. ஓகேங்களா, இவங்க கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க, தொழிற்சங்கம் சேர்ந்தவங்க, ஐஎன்சி சேர்ந்தவங்கன்னு எல்லாம் கலந்துருக்காங்க. இதுல குறைஞ்சபட்சம் ஐஎன்சி சேர்ந்தவங்க கேட்டா எத்தனை பேருன்னு கேட்டா 8 பேர். ஓகேங்களா, அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்டிய கட்டி அமைக்கிறதுக்கு பிரிட்டானிய அதாவது மேல இருந்து ஆளுங்க அனுப்பி விடுறாங்க 3 பேர். அதாவது பிரிட்டானிய கம்யூனிஸ்ட்ல இருந்து 3 பேர் மேல இருந்து நீங்க போய் இந்தியாவில கம்யூனிஸ்ட் ஆட்சியை கட்டி அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. யாருன்னா 3 பேர். பிலிப் ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒருத்தர், பான் பிராட்லி அப்படிங்கிற ஒருத்தர், லெஸ்டர் ஹப்சிசன் ஒருத்தர். ஓகேங்களா, இவங்களும் 3 பேரையுமே கைது பண்றாங்க. அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் இந்தியாவில போய் கம்யூனிஸ்டா அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர்த்த பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சி அனுப்புது. ஓகேங்களா, 3 பேர்த்த அனுப்புது. எத்தனை பேர்த்தனா 3 பேர்த்த. இவங்களும் கைது செய்யப்படுறாங்க. இந்த 32 பேர் மாதிரி இவங்க 3 பேர்த்தையும் கைது செய்யறாங்க. இது என்னதுல வருதுன்னா 121A. நம்ம பார்த்தோம்ல கான்பூர் சதி வழக்கம் இதுவும் ஒரே இந்திய தண்டனை சட்டம், இதுவும் 121A அப்படிங்கிறபடிதான் இவங்க எல்லாத்தையும் கைது பண்றாங்க. ஓகேங்களா, இப்ப கான்பூர் சதி வழக்குலாம் 1924 நம்ம 13 பேருக்கு மேல கைது நடவடிக்கை எடுத்தாங்க. அதுல 8 பேர் மீது குற்றத்தாக்கல் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி என்ன பிரிவின் கீழனா இந்திய தண்டனை சட்டம் 121A கீழே கைது பண்ணாங்க. அதே மாதிரிதான் மீரட் சதி வழக்கம் 121A
ஏவின் கீழே தான் கைது பண்றாங்க. அதே மாதிரி எத்தனை பேருக்கு மேல குற்றம் சுமத்துறாங்கன்னா 32 பேர். ஓகேங்களா, இந்த 32 பேரும் எங்க அடைக்கிறாங்கன்னா மீரட் சிறைச்சாலையில கொண்டு போய் அடைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் எங்க நடத்தலாம்னு இருந்தாங்கன்னா பம்பாயில் நடத்தலாம்னு இருந்தாங்க. ஆனா வந்து பம்பாயில இந்த கைது செஞ்ச 32 பேர்ல வெகுவானவர் வந்து நிறைய பேர் வந்து பம்பாயில தான் சேர்ந்தவங்க. அதனால அங்க இருந்த கேஸ் இன்னும் பிரச்சனையாகும், அவங்க மேல அனுதாபம் ஏற்பட்டு இன்னும் கூட்டங்கள் நிறைய வந்து கட்டுப்படுத்தாத பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சொல்லிட்டு மீரட் சிறைச்சாலைக்கு மாற்றி மீரட் அமர்வு நீதிமன்றத்திலேயே அந்த பிரச்சனையை கேஸ் நடத்துவாங்க. ஓகேங்களா, அப்புறம் காலனி நிர்வாகத்தினால் நிலைகுலைவிக்கும் விஷயங்கள் அப்படின்னா காலனி நிர்வாகம், அதாவது ஆங்கில ஆட்சிக்கு அவங்கள வந்து தடுமாற நிலை குலைவிக்கும் விஷயங்களான்னு சொல்லி இவங்க எல்லாம் 32 பேரும் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதிராக இவங்க எழுதின புத்தகம், ஆங்கிலேயருக்கு எழுதுனா அந்த 32 பேர்த்துல புத்தகம், செய்தித்தாள்கள் மற்றும் கடிதம், ஆவணங்கள் இதெல்லாம் வந்து ஆங்கிலேய தரப்புல வந்து இதனாலதான் இவங்க மேல குற்றம் சுமத்துறோம், இவங்க வந்து நம்ம ஆட்சிக்கு எதிராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கைது செஞ்சோன்னு சொல்லிட்டு இதை சாட்சியா இவங்க வைக்கிறாங்க. அதே மாதிரிதான் முன்னாடி பார்த்த மாதிரி பம்பாயில விசாரணை இல்லாமல் மீரட்ல நடத்தினாங்க. அதிக பேர் பம்பாய் மாகாணத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி பாதுகாப்பு நடைகளை ஒருங்கிணைக்க, அதாவது இந்த கைது செஞ்ச 32 பேர்த்துக்கு பாதுகாப்பு நடவடிக்கை, அவங்களுக்கு பாதுகாப்புக்கோசரம் தேசிய மீரட் சிறைவாசிகளின் பாதுகாப்பு குழு அப்படின்னு ஒண்ணு தொடங்குறாங்க. இந்த சிறைவாசிகளை அதாவது மீரட் சதி வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்களை பாதுகாக்க என்ன குழு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உள்ள இருந்து டெப்தா கேட்கணும்னா தேசிய மீரட் சிறைவாசிகளின் பாதுகாப்பு குழு அப்படின்னு ஒண்ணு தொடங்குறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது வழக்கறிஞர்கள். யார் 2 பேர் மீரட் சதி வழங்குக்காக போராடி இரு வழக்கறிஞர்கள் யாருன்னு கேட்டா KF நாரிமன் மற்றும் MC சக்லா. KF நாரிமன் மற்றும் MC சக்லா. இதுல இப்ப கைது செய்யப்பட்ட 32 பேர்த்த சிறையில போய் பார்த்த முக்கியமான தலைவர்கள் 2 பேர் யாருன்னு கேட்டா காந்தி மற்றும் நேரு. ஓகேங்களா, கைது செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்களை முக்கியமானவங்களை போய், அதாவது கைது செய்யப்பட்டவங்களை பார்த்தா முக்கியமான தலைவர்கள் யாரு இருவர்னு கேட்டா காந்தி மற்றும் நேரு. அதே மாதிரி 1929 கைது பண்ணியிருந்தாலும் 4 வருஷம் கழிச்சுதான் தீர்ப்பு வருது. ஓகேங்களா, எப்ப தீர்ப்பு வருதுன்னா 1933 ஜனவரி 16. ஓகேங்களா, அதுதான் மீரட் அமர்வுல எத்தனை பேர்த்துக்கு தண்டனை வழங்குறாங்கன்னா 27 பேருக்கு கடுமையான தண்டனை வழங்குறாங்க. இப்ப கேட்பாங்க மீரட் சதி வழக்குல மொத்தம் கைது செய்யப்பட்டது எத்தனை பேர்னு கேட்டா 32 பேர். ஆனா கூற்றுல என்ன சொல்லுவாங்கன்னா மீரட் சதி வழக்கில் தண்டனை 32 பேருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா அது தப்பு. ஏன்னா தண்டனை எத்தனை பேருக்கு வழங்கி இருக்கிறாங்கன்னா 27 பேருக்கு தான் தண்டனை வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, 5 பேருக்கு தண்டனை வழங்கல. இதெல்லாம் நம்ம முக்கியமா பாத்துக்கணும். நம்ம அவசரத்துல அப்படியே வேகமா படிச்சுட்டு போயிடுவோம். 32 பேர் தானே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 32 பேருக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படி கிடையாம 27 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. எப்ப கொடுத்துருக்காங்கன்னா 29 கைது பண்றாங்க. தண்டனை கொடுத்தது எப்பன்னா 1933 ஜனவரி 16 தான். ஓகேங்களா, மீரட் அமர்வுல தண்டனை கொடுக்குறாங்க. மொத்தம் எத்தனை பேருக்குன்னா 27 பேருக்கு. அதே மாதிரி பிரிட்டானிய அரசர் வந்து 3 பேரை நம்ம பார்த்தோமா, மேல இருந்து இந்திய பொது உடைமை கட்சியில வந்து நீங்க பிரிட்டானிய பொது உடைமை கட்சி வந்து இந்தியாவில போய் பொது உடைமையை வந்து நீங்க நிலைநாட்டி கட்டமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அந்த 3 பேர்த்தையும் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களையும் சேர்த்து கைது பண்ணனால இது சர்வதேச அளவுல ஃபேமஸ் ஆயிடுது. அதான் சொல்லுவாங்கல்ல, கம்யூனிஸ்ட் வழக்குலயே மிக பெருசு ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு கேட்டா மீரட் சதி வழக்கு. அதுக்கு காரணமா இந்த சர்வதேச அளவுல இவங்களை கைது பண்ணதும் ஒரு காரணம். 2வதுதான் இதுக்கு ஆதரவா குரல் கொடுத்த 2 பேர் அப்படின்னா ரோமன் ரோலண்ட் மற்றும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவங்க 2 பேர் தான் ஆதரவா குரல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த குரல்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மேம்பட்டு இன்னும் ரொம்ப அதிகமா ப்ரெஷர் பண்ணனால இந்த தண்டனை கொடுத்த 27 பேர்த்துக்கு 6 மாசம் கழிச்சு ஜனவரி 16ஆம் தேதி தண்டனை, கடுமையான தண்டனை 27 பேர்த்துக்கு வழங்கினாலும் 1933 ஜூலை மாசம் தண்டனை வெகுவா குறைச்சிடுறாங்க. இதுல முக்கியமானது என்னன்னா எந்த பிரிவின் கீழ் மீரட் கைது செய்யப்பட்டாங்கன்னா 121A பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டாங்க. எத்தனை பேர் கைது செஞ்சாங்கன்னா 32 பேரு. ஆனா தண்டனை எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டதுன்னா 27 பேர்த்துக்கு. எப்போது தண்டனை வழங்குச்சுன்னா 1929 கேஸ் போட்டு கைது பண்றாங்க. 4 வருஷம் கழிச்சு 1933 ஜனவரி 16ஆம் தேதி இந்த பிரச்சனைக்கான தண்டனை தீர்ப்பு வழங்குறாங்க 27 பேர்த்துக்கு. இதுல ஆதரவா காந்தி யார் போய் சிறையில் இருக்கிறவங்களை பார்த்தாங்கன்னா காந்தியும் நேரும். இதே வழக்கறிஞர் யாருன்னா KF நரிமன் மற்றும் MC சக்லா. ஓகேங்களா, அதே மாதிரி ஆதரவா குரல் கொடுத்தீங்க யாருன்னு கேட்டா ரோமன் ரோலண்ட் மற்றும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இதெல்லாம் தனித்தனியாவே கேட்கலாம். மீரட் சதி வழக்குக்கு ஆதரவாக குரல் கொடுத்த 2 பேர்,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைன்னா என்ன மீரட் சதி வழக்கில் முக்கியமான இரு வழக்கறிஞர்கள் யாரு போய் மேற்பார்வையிட்ட யார் பார்வையிட்ட இதெல்லாம் கூட்டுல அப்படியே வரிசையா இருக்கலாம். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா டெப்தா பாத்துக்கோங்க. அதே மாதிரி வெகுவா இந்த டேட் முக்கியம், ஜனவரி 16 அப்பதான் வந்து சதி வழக்கு போட்டுருவாங்க. அதே மாதிரி எப்ப தண்டனை வெகுவாக குறைக்கப்பட்டதுன்னா 1933 ஜூலை மாசம் தண்டனை வெகுவாக குறைக்கிறாங்க. நம்ம அடுத்த கடைசியான முக்கியமான ஒரு சதி வழக்கா பார்க்க போறது சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதல். இது எப்ப நடக்குதுன்னா, அது வந்து சட்டமன்றத்துல குண்டு வீசுனது எப்பன்னா 1929 ஏப்ரல் 8 பார்த்தோம். இது வந்து 1930 ஏப்ரல் 18 இதற்கு சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதலுக்கு முக்கியமான புரட்சிகரவாதி யாருன்னா, அதோட தலைவரா செயல்பட்டவர் யாருன்னா சூர்யா சென். இவர் வந்து வங்காள பள்ளியில ஒன்னு ஆசிரியரா செயல்படுறாரு. அதே மாதிரி ஒத்துழைமை இயக்கத்துல வந்து செயல்படுறாரு. அதே மாதிரி கதர் அணியும் பழக்கத்தை கொண்டவராக செயல்பட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்திய குடியரசு ராணுவம் முன்ன வந்து நிறுவுறாங்க. அது வந்து ஐரிஸ் குடியரசு படைக்கு பின் பெயர் மாற்றமா, ஐரிஸ் குடியரசு படைக்கு பின் பெயர் மாற்றமா இந்திய குடியரசு ராணுவம் ஒண்ணு செயல்படுது. ஓகேங்களா, இவரு கீழே. அதே மாதிரி மாகாணத்தின் பிற பகுதிகளில் இருந்து தனிமைப்படுத்தும் முகாமாக ரயில்வே, தொழில்நுட்ப தொடர்பு, தந்தி அலுவலகம் தாக்கி நிர்வாகத்திற்கு நேரடி சவால்கள். ஓகேங்களா, ஆங்கில ஆட்சிக்கு வந்து நேரடியா சவால் விடணும், அதனால எல்லாத்தையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாக்குதல் நடத்துறாரு. அதுதான் சிட்டாகாங் தாக்குதல். அந்த மாதிரிதான் சிட்டாகாங் ஒரு ஏரியாவை 1930 ஏப்ரல் 18 தாக்கியிருக்காங்க. இப்ப இந்த தாக்குதல் அப்ப நிறைய புரட்சிகரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்களே டைலாக்ஸ், அதுல வந்து வந்தே மாதரம் மற்றும் புரட்சி ஓங்குக அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க முழக்கமா. அதாவது கேட்பாங்க, வந்தே மாதரம் மற்றும் புரட்சி ஓங்குக இரு வசனங்களும் எந்த சதி திட்ட வழக்குகளா இல்லைன்னா எந்த புரட்சிகரத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா வந்தே மாதரம் புரட்சி ஓங்குக அப்படிங்கிறதும் சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதல்ல பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இதே மாதிரி பிரச்சனைகள், அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறது, அவங்க கம்பெனிகளை தாக்குறது, தொலைத்தொடர்பு இது அது இதுன்னு எல்லாத்தையும் தாக்குறது 3 வருஷம் கண்டினியூட்டியா அதை பண்ணியிருக்காங்க. 1930 இருந்து 33 வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நிறைய இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னா, இந்த 3 வருஷமாவும் கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இவங்க வந்து நம்மளுக்கு சொன்னா போராடுறாங்கன்னு சொல்லிட்டு கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் ஹெல்ப் பண்ணி அந்த சப்போர்ட்ல தான் 3 வருஷமா எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால இந்த பிரச்சனையினால காவல்துறை அதிகாரிகள்னா கிராமங்களை சேர்ந்த மக்களும் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. அதே மாதிரி எப்ப கைது பண்றாங்கன்னா 1933, அதாவது 1930 பிரச்சனை நடக்குது. பிப்ரவரி மாசம் 33 கைது பண்றாங்க சூர்யா சென்னை. அவரை வந்து 11 மாசம் கழிச்சு 1934 ஜனவரி 12 3 வருஷம் தொடர்ந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. கிராமத்தார்கள் ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி கிராமத்தார்கள் வந்து ஆங்கிலேயர்களால் கடுமையாக நடத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் எப்பனா 1933 பிப்ரவரி மாசம் கைது செய்யறாங்க சூர்யா சென்னை. இவர் வந்து 11 மந்த் கழிச்சு, ஓகேங்களா, 1934 ஜனவரி 12 தூக்கில் இடுறாங்க. ரொம்ப முக்கியமானது எப்ப கைது பண்றாங்க எப்ப தூக்குல போடுறாங்கன்னா, பிப்ரவரி மாசம் 1933 கைது பண்ணி 11 மந்த் கழிச்சு 1934 ஜனவரி 12 ஓகேங்களா தூக்குல போடுறாங்க. அடுத்தது முக்கியமான ஆள் இதுல யாருன்னா, அதாவது சிட்டாகாங் தாக்குதலில் ஈடுபட்ட ஒரு பெண்மணி அப்படின்னு கேட்டா முக்கியமான கல்பனா தத்து. இவங்க எப்பன்னா 1913 பிறகுறாங்க, 1995 இறக்குறாங்க. இவங்க வந்து சிட்டாகாங் தாக்குதல் நடந்துச்சு இல்ல, அதுல வந்து கலந்து கொண்ட ஒரு பெண்மணி. முக்கியமானவங்களே கல்பனா தத்து தான். சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதல் கலந்து கொண்ட பெண்மணி யாருன்னா கல்பனா தத்து. 1913 பிறந்து 1995 இறக்குறாங்க. ஓகேங்களா, இவர் வந்து 1920 மேல நடக்கிற பிரச்சனைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 1913 பிறகுறாங்க. 20 மேலதான் ஒத்துழைமை இயக்கம் அது இது நடக்கிறனால அந்த புரட்சிகரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபடுறாங்க. அதே மாதிரி இவங்க யாரு திருமணம் செஞ்சிருக்காங்கன்னா, கம்யூனிஸ்ட் தலைவர் PC ஜோஷியை வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க. புரட்சிகரமா கம்யூனிஸ்ட்னாவே உங்களுக்கு தெரியும், ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட்டு இந்தியர்களை மீட்கிறது, அவங்களுக்காக புரட்சிகரமா போராடுறது. அதுல ஒருத்தர் தான் கம்யூனிஸ்ட் தலைவரான PC ஜோஷியை திருமணம் செய்த கல்பனா தத்து. ஓகேங்களா, அதே மாதிரி போராட்டம் செய்வதால் ஒரு முக்கியமான கருத்து ஒண்ணு, போராட்டம் செய்வதால் பலர் இறக்க நேரிடும், ஆனால் தியாகம் என்றுமே வீண் போகாது. அதாவது இப்ப ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம போராட்டம் பண்றோம், இதனால நிறைய பேர் இழப்பீடு ஏற்படுது, நிறைய பேர் மரணம் அடைகிறாங்க, நிறைய இளைஞர்கள்லாம் பாதிப்படைகிறாங்க. ஆனா இந்த தியாகங்கள்லாம் எப்போதும் வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த குப்தாவிடம் சூர்யா சென் கூறுறார்.
இப்ப சூர்யா சென் இந்த விஷயத்தை யாரிடம் கூறுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஆனந்த குப்தாவிடம். அதாவது ஒரு டைலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, போராட்டம் பண்றோம் அதனால வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது, ஆனா இந்த தியாகம்லாம் என்னைக்குமே வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சென் சொல்றாரு. இதை யாருகிட்ட சொல்றாருன்னா ஆனந்த குப்தாவிடம் சொல்றாரு. அதே மாதிரி கல்பனா தத்து ஒரு சுயசரிதை எழுதுவாங்க. அதாவது சிட்டாகாங் பற்றி ஒரு புத்தகத்தை வந்து சுயசரிதையில எழுதுனாங்க. யாருன்னு கேட்டா வந்து அவங்களோட சுயசரிதையில சிட்டாகாங்க பத்தி சொன்னவங்க யாருன்னு கேட்டா கல்பனா தத்து. அவ்வளவுதான். இதோட 5 சதி வழக்குகளும் ரொம்ப முக்கியமான சதி வழக்குகள். ஓகேவா? இதுல முக்கியமா பாக்குறது சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதல் எப்ப தொடங்கப்படுதுன்னா 1930 ஏப்ரல் 18. இதுல எந்த பெண்மணி கலந்து கொண்டாங்கன்னா கல்பனா தத்து. இதோட தலைவர் யாருன்னா சூர்யா சென்னு. அதே மாதிரி இதுல முக்கியமா பயன்படுத்தப்பட்ட வசனங்கள் என்னன்னா வந்தே மாதரம் மற்றும் புரட்சி ஓங்குக. இவங்க கிராமத்தாரு ஹெல்ப் பண்ணனாலதான் 3 வருஷம் தப்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்பயும் வந்து 1933 பிப்ரவரி மாசம் கைது பண்றாங்க. 11 மாசம் கழிச்சு 1934 ஜனவரி 12 இவரை தூக்குல போட்டுறாங்க. கல்பனா தத்துங்கிற ஒரு புரட்சிகர பெண் இருக்காங்க. அவங்க தான் சிட்டாகாங் தாக்குதல்லையும் ஈடுபடுறாங்க. அவங்க யார கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா PC ஜோஷி அப்படிங்கிறவரை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவர் யாருன்னா கம்யூனிஸ்டோட தலைவரா இருந்திருக்கவர். அதே மாதிரி போராட்டங்கள் என்றும் வீண் போகாது. இளைஞர்கள் நிறைய பேர் இழக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது, அதனால போராட்டங்கள் வந்து என்னைக்குமே வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சென் வந்து ஆனந்த குப்தாவிடம் கூறுறாரு. அதே மாதிரி சிட்டாகாங் பற்றி தன்னோட சுயசரிதையில் கூறியவர் எழுதியவர் யாருன்னு கேட்டா கல்பனா தத்து. அவ்வளவுதான். இது 5 முக்கியமான வழக்குகளை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து ப்ரீவியஸ்ல அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இயர் கொடுத்துட்டு வரிசைப்படுத்த சொல்லிடுவாங்க. இல்லைன்னா யாரு இறந்தா, இப்ப அதிகமா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும்னா எந்த வருஷம் இறந்தாங்க, எந்த வருஷம் பிறந்தாங்க, அந்த மாதிரியே. இல்லைன்னா இந்த மாதிரி வசனங்கள் கொடுத்துட்டு இந்த வசனங்கள் எந்த புரட்சி அப்ப பயன்படுத்தப்பட்டது, இந்த மாதிரிதான் கேட்பாங்க. குறிப்பா பகத்சிங்கை பத்தி நல்லபடியா பாத்துக்கோங்க. அதே மாதிரி அவர் எழுதின புக்கு நான் ஏன் நாத்திக நானேன், அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பொது உடைமை கட்சிகள் வந்து எதற்காக தொடங்கப்பட்டாங்கன்னு முன்னாடியே பார்த்தோம். கம்யூனிசம்னா எல்லாத்துக்கும் பொது உடைமையா செயல்படணும், அந்த மாதிரி அதுல இருந்து ஊக்கம் பெற்றுதான் இந்த பிரச்சனைகள்லாம் நடைபெற்றுச்சு. இதுல சதி வழக்குன்னா என்ன, ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்கள் வந்து அறிஞ்சு நம்மள அடக்குமுறையை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு தான் சதி வழக்கு நாம வந்து ஈடுபடுறோம். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம மேல சதி திட்டம் தீட்டுறாங்க. அதாவது இவங்க வந்து இந்தியர்கள் வந்து தப்பிச்சுக்குவாங்க, அதாவது இவங்க வந்து நம்ம ஆங்கிலேயர்களை வந்து மடைக்கிறோம், சுதந்திரம் வாங்கிறோம்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி பொது உடைமைவாதிகள்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடத்துற பிரச்சனைகள் தான் சதி வழக்குகள். தானாவே சதி வழக்குகள்லாம் போடுறாங்க. அத்த கம்யூனிஸ்ட் வழக்குகள்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி. அதனால முக்கியமா ரொம்ப படிச்சுக்கோங்க. முக்கியமா இதுல இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் எப்ப பிறந்தாங்க, எப்ப இறந்தாங்க, 2வது எப்ப கைது செஞ்சாங்க, எப்ப தூக்குல போட்டாங்க. ஓகேங்களா? பகத்சிங்குக்கும் அப்படிதான், சூர்யா சென்னுக்கும் அப்படிதான். அதே மாதிரி இப்ப கல்பனா தத்து யாரு வந்து புக் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சிட்டாகாங் பத்தி கல்பனா தத்து. இந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயத்துங்களை ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த 5 வழக்குகள்ல இருந்து முக்கியமா நம்ம இதை தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸுக்கு கண்டிப்பா வர எக்ஸாம்லயும் கேட்கப்படும், பாத்துக்கோங்க.